நல்லதே நடக்கும் பூம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அடங்காத எதிரிகளும் அடங்குவார்கள், புரிந்து கொள்ளாத உறவுகளும் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய வம்சத்திற்கே கிடைக்கப் போகும் மாபெரும் ராஜயோகம். அந்த ராஜயோகத்தினுடைய உண்டான குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்குதுங்க. காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பலங்களை பதிவிட்டாச்சு, பார்க்கலன்னா சேனலை வைப்பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இன் ப்ரோக்ராம் நாங்கள் தேடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம் எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஜூலை 17 பிறகு உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான முறையில் மாற்றங்களை செய்ய போகும் கிரகங்கள். ஆமாங்க, உங்களுடைய விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடு சொல்லக்கூடிய கடகத்துல குருவன் உச்சமடைந்து அமர்ந்தார் ஜூன் 2 பிறகு. மேலும் அந்த உச்ச குருவனுடைய 5ஆம் பார்வை உங்க விருச்சிக ராசியில பதிந்தது. ஸோ குரு பார்வை இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி சுபகாரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறவுகளுக்கோ கண்டிப்பா நடக்கும். அப்போ மிக முக்கியமா உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை, சண்டை சச்சரவு நீங்கும். ஓகேங்களா? அதுல முதல்ல நல்லது சொல்றேன். உங்களுடைய அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி, அதாவது அனுச நட்சத்திர அதிபதி சனி பகவான், அவர் 5ஆம் வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்போ இந்த வருடம் அதிர்ஷ்டம் கண்டிப்பா உண்டு, சந்தோஷம் கண்டிப்பா இருக்கு, காதல் அன்னும் கல்யாணம் கண்டிப்பா இருக்கு. கவலைப்பட தேவையில்லை அனுச நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்க கூட பிறந்தவங்களுக்கோ இப்படி யாரோ ஒருத்தருக்கு அது குடும்பத்துல நடந்தே தீரும். சரி, அந்த குரு பகவான் ஜூலை 17 பிறகு சூரியன் பெயர்ச்சி அந்த கடகராசிக்கு போய் ஒன்றிணைப்பார். ஆடி மாசம் முழுவதுமே, அதாவது ஜூலை 17 பிறகு கிட்டத்தட்ட 32 நாட்கள் குரு சூரியன் இணைவு. இதுல சூரியனோட குரு சேர்றாரு இல்லையா, அஸ்தங்கமாவார். சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் கொஞ்சம் அஸ்தங்கமாகும். அதனுடைய அடிப்படையில குருனுடைய பலங்கள்ல கொஞ்சம் மாறுபாடு இருக்கிறது. ஸோ அதனால என்ன நன்மை நடக்கும், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தீமை நடக்கும், டீட்டெயிலாக பார்த்துருவோம். முதல்ல வம்சம். 9ஆம் வீடு அப்படின்றது தலைமுறையை சொல்லக்கூடிய வீடு. உங்களுடைய தந்தை அல்லது உங்களுக்கு கிடைக்கிற வாரிசு ரெண்டையுமே சொல்லும். ஓகேங்களா? ஸோ இந்த 9ஆம் வீட்டில் தான் இந்த நிகழ்வு ஏற்படுது, குரு சூரியனுடைய சேர்க்கை. அப்போ முதல்ல நான் எடுத்த உடனே சொல்றது, தந்தையால ஒரு பெனிஃபிட், ஒரு நன்மை, பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல விதத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது. ஸோ உங்களுடைய தந்தையின் மூலமாக கௌரவம் கிடைக்க போகுது. தந்தையின் மூலமா வேலை தொழிலோ அல்லது தந்தையின் மூலம் சொத்துக்களோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக்காக போது கிடைக்க போகுது. அதுக்கு பல வருஷமா நீங்க போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது கிடைக்கும். அல்லது தந்தைக்கு உங்களுக்கு சண்டை செய்ய போயிங்கன்னா அது சரியாகும். இது தந்தைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூடிய உங்களுடைய முதலாளிகள், மேல் அதிகாரிகள், அவர்களுடைய ஒத்துழைப்பு இப்போ கிடைக்கும். அவங்க மூலமே உங்களுக்கு சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். அதே போல உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், மிக முக்கியமான பொறுப்புகள், அதிகார பதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு அரசியல் பதவி கிடைக்கும், சில பேருக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும், கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், திடீர்னு பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அல்லது சொந்த வீடு கட்டுறது, அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் போய் அமர்றது வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஆடி மாதத்தில் இதுக்குண்டான வாய்ப்பு உண்டு, ரொம்ப ரொம்ப. ஓகேங்களா? மேலும் இதுக்கு உறுதுணையாக குரு அஸ்தங்கமானாலும் அந்த குருவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடான தனுசுக்கும் 5ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ அரசு வேலை சார்ந்த விஷயத்துல இருந்த தடை பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்காக, பிள்ளைகளுக்காக, இல்லை வேண்டாம் நீங்க சேர்க்கிற விஷயம், அதெல்லாம் மாறி வேலை வாய்ப்பில் கிடைக்க போகின்ற மிக முக்கியமான அந்தஸ்து பதவிகள் கிடைக்கும். அதுக்கு உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் தடையா இருக்கும், அல்லது உறவுகளை மனசுல வச்சுக்கிட்டு இல்லை வேண்டாம் அந்த வேலை வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு நீங்க நிராகரிச்சிருப்பீங்க. ஆனா அது அனைத்தும் மாறி அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும், அந்த பதவி வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடங்காத எதிரிகள் அடங்குவார்கள். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு எதிரியா மாறி சில பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருந்தா, மறைமுகமான பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க அடங்குவாங்க. தேவையில்லாத 3வது நபருடைய தலையீடு குடும்பத்தில் இருக்கு,
தேவையில்லாத காதல் சமாச்சாரம் குடும்பத்தில் இருக்குது, அதனால குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அது சரியாகும், கிளியர் ஆகும். அந்த நபர்கள் விலகுவார்கள். அந்த காதல் சமாச்சாரம் அல்ல தேவையில்ல பழக்க வழக்கங்கள் சரியாகுங்க, குறையுங்க. அதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. சரிங்களா? குடும்ப கௌரவமே போச்சு அப்படின்னு நீங்க புலம்பி தவித்த விஷயத்தில் கௌரவம் மீண்டும் கிடைக்கும். அது கண்டிப்பா உண்டு. அப்போ அனுசரிச்சக்காரங்க நிம்மதியா நீங்க அந்த ஒரு விஷயத்துல இருக்கலாம். ஏன்னா குரு அஸ்தங்கமாகிறாரு, சூரியனால் குரு கொஞ்சம் அடக்கப்படுகிறார். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலையும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அடங்காத பிள்ளைகள் அடங்குவார்கள், புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். சரிங்களா? ஸோ பிள்ளைகள் மட்டும் இல்லை, உங்களுடைய காதல் துணை 2 பேருமே உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. இனிமேல் அந்த கவலை வேண்டாம், புரிந்து கொள்வார்கள். உங்களை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இப்போ கிடைக்கும். சரிங்களா? அதேபோல் இந்த ஒரு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய திருமணம், மிக முக்கியமான வேலை வாய்ப்பு, தொழில் விஷயங்கள் இப்போ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கரெக்டாக கிளிக் ஆயிரும். ஓகேங்களா? மேலும் இந்த குரு சூரியன் இணைந்தால் ராஜகிரகங்களுடைய இணைவு, அப்போ உங்க வம்சத்திற்கே மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குல்ல, அதுல அரசாங்க உத்தியோகம் இருக்கு. இது வரைக்கும் யாருமே வாங்காத அரசாங்க வேலையிலையோ, அரசாங்க பதவியிலையோ, அரசியல் பதவியிலையோ அமரக்கூடிய வாய்ப்பு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க வம்சத்துல யாரும் எடுக்காத ஒரு முடிவை நீங்க துணிஞ்சு எடுப்பீங்க. சில பேர் உங்களுடைய இனம் விட்டு இனம் திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு, வேற ஒரு வம்சத்திற்கு வேற ஒரு தலைமுறைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இன்டர்கேஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம், காதல் திருமணம், நீங்க அந்த முடிவு எடுப்பீங்க. உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ செஞ்சுக்கலாம், சம்மதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுப்பீங்க. ஸோ அது டோட்டல் ஆஃப் வம்சத்தை மாற்றும். ஸோ அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால ஒரு நெகட்டிவ் இருக்கா, கெடுதல் இருக்குன்னா இல்லை, அதனால நன்மையும் இருக்கு. சரிங்களா? துணிந்து நீங்க முடிவு எடுக்கலாம். அதே போல இல்லை நமக்கு இந்த பூர்வீக ஊர் செட் ஆகலை, நம்ம வேற ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. வேற ஒரு ஊரில், வேற ஒரு நாட்டில், வேற ஒரு மாநிலத்தில் இல்லை ஏதாவது ஒன்று முடிவெடுத்து போவீங்க. கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ உங்க தலைமையில் யாருமே அந்த ஊர்ல அந்த இடத்துல செட்டில் ஆகிருக்க மாட்டாங்க. நீங்க செட்டில் ஆகி அதுல பெயர் புகழ் நாட்டுவீர்கள். அதை கண்டிப்பா உச்சம் தொடுவீங்க. அதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல ஒரு தொழிலில் இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு தொழிலை தொட்டு மிகப்பெரிய அளவு சக்சஸ் ஆகிவீங்க. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் தொடங்கக்கூடிய நாள், தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்றது ஆடி மாதம். அதுக்குண்டான முயற்சியில், அதுக்குண்டான ஸ்டெப்ஸ்ல நீங்க இறங்கிடுவீங்க. பலன் பின்னாடி கிடைக்கும். ஆனா அதுக்குண்டான முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முயற்சியை நீங்க ஆடி மாதத்தில் எடுத்துருவீங்க. ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப, அதுக்குண்டான உத்வேகம் மட்டுமல்ல, அதுக்குண்டான உதவி கிடைக்கும், அதுக்குண்டான சப்போர்ட் கிடைக்கும். ஸோ துணிந்து நீங்கள் முடிவெடுக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மேலும் இதில் கவனிக்க வேண்டியது அனுச நட்சத்திரக்காரர்கள் 5 கோடி சனி பகவான். ஸோ உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமைக்கு ஏற்பத்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களை பிலீவ் பண்ணி, மற்றவங்களை நம்பி நீங்கள் போக வேண்டாம். உங்களுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, உங்களுடைய திறமையை நம்பி போங்க. அதற்கேற்ற மாதிரி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? அதை யாருக்காவது விட்டு கொடுத்துறாங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகளுக்கு மற்றவங்க விட்டு கொடுத்துறாங்க. படிக்கிற மாணவர்களுக்குமே படிக்கும்போதே பார்ட் டைம்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. படிப்புல தேவையில்லாத கவன சிதறல் வேண்டாம், தேவையில்லாத காதல் சமாச்சாரம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணும். கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவர் வழிகளில் இருக்கக்கூடிய தகாத உறவுகள், தகாத பிரச்சனைகள், தகாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் அது இப்போ சரியாகி அந்த வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அது கண்டிப்பா நடக்குங்க. அதுல ஒரு நிம்மதி இருக்கு உங்களுக்கு, அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 9ல் குரு சூரியன் இணைகின்ற இந்த ஆடி மாதம் முழுவதும் நிச்சயமா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னா கண்டிப்பா ராஜராஜேஸ்வரி, காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆட்சி செய்யக்கூடிய ஸ்தலமாக இருக்க வேண்டும். அதாவது மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, அங்க அந்த அம்பாள் தான் ஆட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அங்க ஐயன் அப்பன் சிவருமன் ஆட்சி கிடையாது, அங்க அம்பாள் தான் ஆட்சி. அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போய் தரிசனம் செய்யுங்க. உங்க பேருக்கு ஒரு ஃபேமிலிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் சிறப்பாக முடியும். சரிங்களா? அப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், பெயர் புகழ் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிக்கு அந்த தெய்வம் சப்போர்ட் பண்ணும், உறுதுணையா இருக்கும், வெற்றி கிடைக்க வைக்கும். தவறாம அந்த வழிபாடுகள் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை பத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகம்மன் திருவடி சரணம்.